64 திருவிளையாடல்களில் ஒன்று. கல்லா போயிட்டாங்க எல்லாரும். அரசன் அப்படியே திகைத்து நிற்கிறான். அங்கே இந்திரனால் உருவாக்கப்பட்ட மதுரை என்பது அது. இறைவன் சிவபெருமானுடைய தலையிலே இருந்து ஒரு துளி மதுரம் அங்கே விழுந்ததனால் அந்த ஊருக்கு மதுரை என்று பெயர். அப்படி அபிஷேக பாண்டியன் திகைத்து நின்று பார்க்கிறான். பலகாலமாக பிள்ளை பேரு வேண்டி வேண்டி சோமசுந்தர கடவுளை வணங்கி கொண்டிருப்பவன். அந்த இடத்திலே அபிஷேக பாண்டியன் திகைத்து நிற்கும் போது அங்கே ஒரு தூணிலே கல்லினாலே செய்யப்பட்ட ஒரு யானை இருக்கிறது. கல் யானை இருக்கிறது. அந்த கல் யானை உருப்பெற்று வருகிறது. காற்றிலே இப்படி கையை வீசினார், கரும்பு வந்தது. கரும்பை எடுத்து அந்த யானைக்கு கொடுத்தார். யானை சாப்பிட்டுருச்சு. அரசன் அப்படி திகைத்து பார்க்கிறான். அது உண்மையிலேயே யானை தானா என்று யானை பக்கத்திலே போனான். அரசன் அணிந்திருந்த மாலையையும் அது பிடுங்கி கரும்பென்று தின்றுவிட்டது. இப்ப அரசனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அபிஷேக பாண்டியன் இப்படி ஒரு செயலை செய்து விட்டான். மாலை போய்விட்டது. எதிரிலே நிற்பது சித்தன். சுவாமி, தாங்கள் யார்? தங்களை புரியாமல் நான் தவறு செய்து விட்டேனே என்று சொன்னவுடன் கடகடவென்று சிரித்து கொண்டே அந்த ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்து விட்டார். அவர்தான் ஆதி சித்தன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான். இந்த தமிழகத்திலே முதலில் தோன்றிய சித்தர். திருபுவனம்னு ஒரு ஊர் மதுரைக்கு பக்கத்தில். அங்கே பொன்னாச்சின்னு ஒருத்தி இருந்தா. அந்த திருபுவனம் வைகை ஓடுகின்ற ஒரு தலம். திருபுவனநாதர்னு அவருக்கு பேர், அந்த இறைவனுக்கு பேர். சில கோயில்கள்லாம் சொல்கிறேன்னா அது ரொம்ப பெருமை மிக்க தலங்கள்னு அர்த்தம். அந்த திருபுவனநாதர் கோவிலில் பொன்னாச்சின்னு ஒருத்தி யார் அப்படின்னா, அவள் ஒரு நடனம் ஆடுகின்ற தேவதாசி. தினந்தோறும் போய் இறைவனுக்கு எல்லா செயல்களையும் செய்துவிட்டு அந்த இறைவனை பார்க்கும்போதெல்லாம் அவளுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைனா, இந்த இறைவனுக்கு தங்கத்திலேயே சிலை செய்யணும்னு ஆசை. பொன்னாச்சிக்கு இதெல்லாம் நடந்த கதை. நீங்கள் போனீங்கன்னா திருபுவனநாதர் கோயிலில் போய் பார்க்கலாம். அந்த பொன்னாச்சிக்கு தங்கத்தில் செய்யணும்னு ஆசை. அதனால் போய் பொற்கொள்ளர்கிட்ட கேட்குறா, இந்த இறைவனுடைய உற்சவ மூர்த்தியை நான் தங்கத்தினாலேயே செய்யணும், அதுக்கு எவ்வளவு தங்கம் வேணும்? நீ ஒரு தேவதாசி, உன்னால் இதை செய்ய முடியுமா? இது நடக்குமா? முடியாது. இந்த ஆசையை விட்டுடு. அரசர்களே நினைத்தாலும் அது முடியாது அப்படின்னு பொற்கொள்ளர்கள் சொல்லிவிட்டார்கள். இவளுக்கு தினந்தோறும் ஆசை, இறைவனை பொன்னால் செய்து பார்க்க வேண்டும், பொன்னால் செய்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தின் விளைவினாலே அந்த ஆதி சித்தன் பொன்னணையாளை நோக்கி வருகிறாள். அவள் தினந்தோறும் அன்னதானம் செய்கிறாள். தேவதாசி 2 பேர் மிக முக்கியமானவர்கள் வைணவத்தில். ஒருத்தி பொன்னாச்சி, இன்னொருத்தி புரந்தரி. இந்த பொன்னாச்சியை சொல்லிட்டு புரந்தரியை சொல்கிறேன். இந்த பொன்னாச்சி அன்னதானம் செய்கின்ற கூடத்துக்கு ஆதிசிவன் வந்தார். அவர் ஒரு மூலையில் நின்றுட்டு இருந்தார், கவலையாக இருந்தார். இந்த பெண் போனா, ஐயனே, தாங்கள் கவலையோடு இருக்கிறீர்களே, என்ன காரணம்? இல்லை, அன்னத்தை பகிர்கின்ற போது உனக்கு ஒரு கவலை இருக்கிறது. உன் கவலையை தீர்க்காமல் உன் கையால் நான் அன்னம் சாப்பிட மாட்டேன். இறைவன் யாரிடத்திலாவது கையேந்தி வருகின்ற போது அவர்களுக்கு கவலை இருந்தால் அவர் நிச்சயமாக அந்த உணவை பெறமாட்டார். ஆகவே இறைவனை வணங்குகின்ற போது கவலையை தூக்கி எறிந்து விட்டு வணங்குங்கள். வாங்க மாட்டேன்ட்டார். உடனே அவன் சொன்னான், இல்லை, இறைவனுக்கு நான் பொன்னால் ஆகிய சிலைகளை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அதனால் கவலையோடு இருக்கிறேன். அப்படியா? சாப்பிட்டு விட்டு சொன்னார், உன் வீட்டிலே இருக்கக்கூடிய செம்பு பித்தளை பாத்திரங்கள் அத்தனையும் கொண்டு வா என்று வர சொன்னார். கொண்டு வந்தவுடன் வைக்கப்பட்டது. இந்த ஆதி சித்தன் என்ன செய்தார்? திருநீரை எடுத்து அந்த பாத்திரங்கள் மீது போட்டுவிட்டு, காலையிலே இதையெல்லாம் எடுத்து நீ பார் என்று சொல்லிவிட்டு மறைந்து போய்விட்டார். போனவுடன் மறுநாள் காலையிலே எடுத்து பார்த்தால் அத்தனையும் தங்க பாத்திரங்களாக மாறியிருந்தன. இப்படி உலகத்தில் செம்பை தங்கமாக்கும் வித்தையை உலகத்தில் கற்றிருந்த ஒரே இனம் தமிழினம். ஒரே விஞ்ஞானிகள் தமிழர்கள். ரசவாதம்னு அதுக்கு பேர். கண்டறிந்து வைத்திருந்தார்கள்.
அந்த தங்கத்தை கொண்டு போய் பொற்கொள்ளர்கிட்ட கொடுத்தோன்னு அவன் சொன்னான், இப்படி ஒரு தங்கம் அகில உலகத்திலையும் கிடையாதுன்னு சிலையை செய்து கொடுத்தான். செய்து கொடுத்த அந்த சிலையை பார்த்து ஆசையினாலே பொன்னாச்சி போய் அதை அணைத்து கொண்டு அதனுடைய கன்னத்தை கொஞ்சம் கிள்ளினாள். திருபுவனநாதருடைய கன்னத்தை கிள்ளினால் அந்த கிள்ளியதனால் இறைவன் குலைந்து கொடுத்தான். குலைந்து கொடுத்ததனால் இன்றும் பொன்னாச்சி திருபுவனநாதரை கிள்ளிய வடு அந்த இறைவனுடைய தோற்றத்திலே இருக்கிறது என்றால், அன்பிற்காக அவள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இறைவன் காது கொடுத்து வந்து விட்டான். ஆதிசித்தன், இந்த ஆதிசித்தன் இப்படி செய்கின்ற இந்த செயல் ஒரு தங்கத்தை, இதேதான் வள்ளலார் செஞ்சார். தண்ணீரில் விளக்கரிச்சார் இல்லையா? எங்க எத்தனை நூற்றாண்டுகள்ங்க, எவ்வளோ 18ஆம் நூற்றாண்டில் வள்ளல் பெருமான் தண்ணீரை ஊற்றி விளக்கரிக்கிறார். எல்லோரும் இறைவனுக்கு தீப ஆராதனை செய்வார்கள். ஆனால் தீபத்தையே ஆராதனை செய்தவர் வள்ளல் பெருமான். தீபத்தையே. துறவிகள் யாரும் அடுப்பு மூட்டக்கூடாது, அது விதி. ஆனால் துறவிகள் அடுப்பு மூட்டக்கூடாது என்பதை மாற்றி பசி என்ற வயிற்று தீயை அணைப்பதற்காக நான் அடுப்பு மூட்டுவேன் என்ற புரட்சி துறவி வள்ளல் பெருமான். புரட்சி துறவி. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். உலகத்தில் எல்லா மதங்கள்லையும் வேறுபாடு இருக்கு, எல்லா மதங்கள்லையும். ராமலிங்க சுவாமிகள் தான் ஞான மார்க்கத்திலே சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்ற ஒன்றை நிறுவினார். சொல்லுவதற்கு மந்திரம் அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை கொடுத்தார். உண்பதற்கு உணவு சத்திய தர்மசாலையை கொடுத்தார். சித்தி அடைவதற்கு ஞான சித்தி வளாகம் என்று 4ஐயும் கொடுத்த ஒப்புயர்வற்ற ஒரே மகான் வள்ளல் பெருமான் மட்டும்தான் இந்த நூற்றாண்டுல. தண்ணீர் விளக்கரித்த தன்மை போல் உன்னீர் சிவம் விளங்க ஓங்குவிக்கும் என்று சொல்றார் வள்ளல் பெருமான். தண்ணீர்ல விளக்கரிச்சம்பா, அது போல எனக்குள்ளே சிவத்தை நீ ஓங்குவிப்பாய். வள்ளல் பெருமான்கிட்ட ஒருத்தன் வந்து ஒரு பெரிய இரும்பு தடியை கொண்டு வந்து நீட்டி, ஐயா இதை தங்கமாக்குங்க பார்ப்போம் அப்படின்னா, வள்ளலார் பிடிச்சார் பாருங்க, அந்த தங்க கம்பியை பிடிச்சார் பாருங்க, பிடிச்ச இடம் தங்கமாக மாறிடுச்சு. அதாவது வள்ளல் பெருமானுடைய உடம்பை ஏன் அவர் மறைச்சிருந்தார்னா, அவருடைய உடம்புடைய ஒளி பலகாத தூரத்துக்கு வீசுமா. அந்த பலகாத தூரத்தில் அந்த ஒளி வீசுவதனால் அந்த அவ்வளவு தன்னுடைய உடலிலே இருந்து அந்த ஆத்ம ஞானத்தை பெருக்கெடுத்த காரணத்தினாலே அதனால் அதை மூடி மறைச்சிக்கிட்டார் அவர் வள்ளல் பெருமான். அப்படி அவர் கை பட்ட உடனே அது தங்கமாக மிளிர்கிறது. அவன் இன்னொரு பக்கத்தையும் கொடுக்குறான், முழு தடியும் தங்கமாக மாறியது. அப்படின்னு பார்த்தான், மாறியதே அப்படின்னு நினைக்கும் போது தூக்கி கிணத்துல வீசிட்டார் வள்ளல் பெருமான். தெரிந்த சித்து வேலைகளை எல்லாம் அவர்கள் மக்களை மயக்குவதற்காக பயன்படுத்தவில்லை. உண்மையான சித்தர்கள் பின்னால் போக வேண்டுமே தவிர, நான் எல்லாம் சாமி என்று அருள் பாலித்து கொண்டிருப்பவர்கள் பின்னால், ஆசாமிகளுக்கு பின்னால் மக்கள் கூட்டம் போவதை நினைத்தால் வருத்தமாக இருக்கிறது. ஆசாமிகளுக்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. வள்ளல் பெருமான் தடியை தங்கமாக்கினார். இந்த பொன்னணையாளுக்கு எப்படி இறைவன் ஆதிசிவன் தங்கத்தை கொடுத்தாலே அதே போல தில்லையில நடராஜர், இரணியவர்மனுக்கு தங்கத்தினாலே நடராஜரை செய்ய வேண்டும் என்று ஆசை. போகருக்கு இது ஞான திருஷ்டியிலே தெரிந்தது. கருவூராரை அனுப்பினான். கருவூரார் போய் இரணியவர்மன்ட்ட இருக்கிற தங்கத்தை எல்லாம் வாங்கி அந்த தங்கத்தை எல்லாம் வைத்து அற்புதமான ஒரு சிலையை செய்து முடித்தான். பொற்கொள்ளர்கள் முடியாதுன்னு சொன்னாங்க, ஆனால் இவர் செஞ்சிட்டார். பொற்கொள்ளர்கள் சொன்னார்கள், அரசே இவன் ஏதோ ஒரு சித்து வேலை செய்திருக்கிறான், இதில் தாமிரத்தையோ அல்லது பித்தளையோ கலந்திருக்கிறான் என்று சொன்ன பொழுது, இல்லை இது உண்மையிலேயே நடராஜர் சிலையை தங்கத்தினாலே செய்ய முடியாது, இரண்டையும் கலந்தால்தான் செய்ய முடியும் என்று கருவூரார் சொன்ன பொழுது அவரை பிடித்து சிறையிலே தள்ளிவிட்டான். மீட்பதற்காக போகர் வருகிறார். ஆதி சிவனை நடராஜ வடிவத்தை உருவாக்கிய பெருமை கருவூரார் என்ற சித்தருக்கு உரியது என்பதை இதிலே இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். கருவூரார் உருவாக்குகிறார்.
அவன் கனவுல கண்ட தோற்றங்க, நடராஜர் தோற்றம் இரணியவர்மன் கனவிலே கண்டதை நனவாக்கி தங்கச் சிலையாக உருவாக்கி கொடுக்கிறார் கருவூரார். இது எப்படிப்பட்ட அற்புதம் நினைச்சு பாருங்க. இந்த நம்முடைய சித்தர்கள் சொன்னதை யாருமே அடுத்து வந்த வர்க்கம் பின்பற்றவில்லை. அவர்கள் சொன்னதை தவறாக புரிந்து கொண்டமே தவிர நல்லவையாக நாம் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு சித்தர் என்ன பண்ணார், மாணவர்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். போர் அடிச்சு போச்சு சீடர்களுக்கு. எப்போ பார்த்தாலும் ஓலைச்சுவடி எடுத்துக்கிறார், அதை வச்சுக்கிட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நாம் ஏன் இந்த ஓலைச்சுவடியை நாமளே எடுத்துகிட்டு போய் படிக்கக்கூடாதா? நாமளே படிக்கலான்னு முடிவு பண்ணோம். இந்த ஓலைச்சுவடிகள் இருக்குதே, அதுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது அன்பிற்கினியவர்களே. ஒரு ஓலைச்சுவடியோட காலம் எவ்வளவு தெரியுமா? 70 ஆண்டுகள் தான். ஒரு ஓலைச்சுவடியோட காலம் எவ்வளவு? 70 ஆண்டுகள். அதுக்கு பிறகு அந்த ஓலைச்சுவடி செல்லினாலே அரிக்கப்பட்டுவிடும், கரையானினாலே அரிக்கப்பட்டுவிடும். ஆனால் 70 ஆண்டு காலம் மட்டுமே தாங்கக்கூடிய ஒரு ஓலைச்சுவடி, பன்னெடுங்காலத்திற்கு முன்னால் எழுதப்பட்ட சங்ககாலம் 9919 என்று சொல்கிறார்கள். 9919ன்றாங்க. அந்த சங்க காலத்திலே எழுதப்பட்ட இலக்கியங்கள், திருவள்ளுவர் ஓலைச்சுவடியிலே எழுதிய திருக்குறள், சித்தர்கள் எழுதிய சைவ சித்தாந்த நெருப்புகள், தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு, 8 தொகை, 10 பாட்டு, 4000 திவ்ய பிரபந்தம், தேவாரம், திருவாசகம், கம்பராமாயணம், இத்தனை நூல்களும் ஓலைச்சுவடியால் தான் எழுதப்பட்டன. 70 ஆண்டு காலம்தான் அவை தாங்கும். ஆனால் அதற்கு பிறகு கூட காலம் கடந்தும் அது நம் கையில் வந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் அந்த ஓலைச்சுவடியை படித்த மக்கள், மாண்புள்ள மக்கள். இப்படி ஒரு அரிய நூலை திருவள்ளுவர் கொடுத்திருக்கிறாரே, இது 70 ஆண்டுகளில் கரையானால் அரிக்கப்பட்டு விடலாமா என்று உள்ளத்திலே கழிவிரக்கம் கொண்டு அந்த நூலிலே தன் மனதை பறிகொடுத்து அவர்கள் படியெடுத்து 70 ஆண்டு காலம் காத்து 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 இந்த தலைமுறை வரைக்கும் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் மூல நூல் எழுதிய திருவள்ளுவனைப் போலவே அவர்களும் பாராட்டுக்குரியவர்கள். எவ்வளோ பெரிய கடின உழைப்பு தெரியுமா? ஓலைச்சுவடியில் எழுதினதை காப்பாற்றி இப்போ கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாது, இந்த வரலாறுலாம் தெரியாது. அந்த தமிழ் மொழியா அது ஒரு கேவலம் என்று நினைக்கின்ற ஒரு வர்க்கம் அல்லவா உருவாகி கொண்டிருக்குது. தமிழா, நீ பேசுவது தமிழா? அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், இனிப்பை ஸ்வீட் என்றாய், இரவை நைட் என்றாய், தாத்தாவின் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டியின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா, பெண்களின் தலையிலே ரிப்பனா, வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா? காசி ஆனந்தன் கேட்டார். ஓலைச்சுவடி அவ்வளவு பெருமைக்குரியது. 70 ஆண்டு காலம் மட்டும் இருக்கக்கூடியது. இன்னைக்கு ரஷ்யாவில் கிரம்லின் மாளிகையின் அடித்தளத்திலே ஒரு அறை வைத்திருக்கிறார்கள். அந்த அடித்தளத்திலே வைத்திருக்கிற அறையில் டங்ஸ்டனால் செய்யப்பட்ட அறை, டங்ஸ்டன் பெட்டி. கிரம்லின் மாளிகை, ரஷ்யாவில் கிரம்லின் மாளிகை. அங்கே தான் உட்காந்து ஓட்ஸ் குடிச்சிக்கிட்டு இருந்தார் லெனின். ஏன் ஓட்ஸ் குடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது, என் மக்கள் என்றைக்கு ரொட்டி துண்டு சாப்பிடுகிறார்களோ அன்றைக்கு தான் நானும் ரொட்டி துண்டு சாப்பிடுவேன்னு சொன்னார் லெனின். கம்யூனிசத்தை கொண்டு வந்தவர். அந்த மாளிகையில், கிரம்லின் மாளிகையில் அடித்தளத்தில் ஒரு அறை, அந்த அறையிலே ஒரு டங்ஸ்டன் பெட்டி, அந்த டங்ஸ்டன் பெட்டிக்குள்ளே ஒரு முக்கியமான ஒன்றை வைத்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? இந்த உலகம் தோன்றி 500 கோடியே 40 லட்சம் ஆண்டுகள் ஆகிறது. ஒருவேளை மீண்டும் இந்த பூமி அழிந்து போனால் திரும்பவும் தோன்றுவதற்கு அவ்வளவு காலம் ஆகும். அப்படி அவ்வளவு காலமாகி மனித இனம் தோன்றினால் அவர்கள் கையில் வாழுகின்ற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்காக உலகம் ஒரு தீப்பெட்டி உரசுகின்ற நேரத்திலே அழிந்து போய்விடும். நாம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு அமில பந்து எப்படி அமிலத்திற்குள் போட்டால் கரைந்து போகுமோ அப்படி கரைந்து விடும். அப்படிப்பட்ட இந்த உலகப்பந்து மீண்டும் தோன்றி மனித இனம் என்று உருவானால் அவர்கள் எப்படி வாழ்வது என்று தெரிந்து கொள்ளலிய என்னிடத்திலே ஒரு பெண் கையேந்தி நிற்கிறாள் என்றால் அவள் சாட்சாத் கருணை உடைய அந்த அன்னையை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்று அவன் சொன்னான். வணங்குகின்ற கரங்களை விட வழங்கக்கூடிய கரங்களுக்கு மகத்துவம் அதிகம்.
நம்ம இறைவனை வணங்கி எப்பயும் கொடுக்குற இடத்துல வாங்குற இடத்துல நம்ம இருக்கிறத தவிர்த்து கொடுக்கின்ற இடத்திற்கு வளர வேண்டும். கொடுப்பதற்கு ஒரு தன்னம்பிக்கை வேணும். ஒரு 10 ரூபா ஒருத்தனுக்கு எடுத்து கொடுக்குறோன்னா நான் இன்னும் ஒரு 10 ரூபா சம்பாதிப்பேன்ற தன்னம்பிக்கை உள்ளவன் கொடுப்பானோ. தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் கொடுக்க மாட்டார்கள். தன்னம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வள்ளல்களாக இருந்திருக்கிறார்கள். தானம் வேற, தர்மம் வேறங்க. யாராவது போய் எனக்கு சோறு குடுன்னு கேட்டதுக்கு பிறகு கொடுத்தா அது தானம், கேட்காமலே கொடுத்தால் அதற்கு பெயர் தர்மம். வாரியார் சுவாமி சொல்லுவார், தர்மத்தை தர்மத்திற்காகவே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்று சொல்லுவார். என்ன தெரியுமா? தர்மம் சில பேர் கோயிலில் ஒரு குண்டு பல்பை கொடுத்துட்டு அந்த குண்டு பல்பில் எழுதுவாங்க கந்தப்பன் சன்ஸ் அண்ட் கோ அண்ட் பிரதர்ஸ். பல்பில் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு இது தெரியணும். அந்த கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அங்கே பாருங்கள், அந்த லைட் நாம் கொடுத்தது. அந்த லைட்டு ஃபியூஸ் ஆகிருக்கும், அப்போ கூட கழட்ட விட மாட்டாங்க. ஆனால் வாரியார் சுவாமி சொல்லுவார், தர்மத்தை தர்மத்திற்காகவே செய்ய வேண்டும், தர்மம் செய்தோம் என்ற எண்ணத்தையும் சேர்த்து தர்மம் செய்ய வேண்டும்னுவர் வள்ளல் வாரியார் சுவாமி. தர்மம் செய்கிற எண்ணத்தையும் தர்மம் செஞ்சிடணும். திருநின்ற ஊரில் ஒரு பக்தர் சிறு வயதிலே அவங்க அன்னை கருவிலே இருக்கும்போது நமச்சிவாயன்ற மந்திரத்தில் காதை கேட்டுட்டான். அந்த நின்ற ஊரில் இருக்கக்கூடிய அந்த பக்தருக்கு எப்படியாவது இறைவனுக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு எண்ணம். கடுமையான முயற்சி செய்து ஆலயம் கட்டுவதற்காக போய் ஐயா சொன்னாரே, நாங்கள் யார்கிட்டையும் போய் பொருளை என்ன செய்வதில்லை, கேட்பதில்லை. வள்ளலார் தான் சொல்கிறாரு, எனக்கு கொடு என்று கேட்கின்ற ஒரு நிலையை மட்டும் நீ உருவாக்கிடாதப்பா. புறநானூற்றில் சொல்லுவான், ஈயென இறத்தல் இழிந்தன்று ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று கொள்யென கொடுத்தல் உயர்ந்தன்று கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று. ஒருத்தங்கிட்ட போய் குடு என்று கேட்பது இழிவானது, அப்பொழுது கொடுக்க மாட்டேன் என்று ஒருவன் சொன்னால் அது அதைவிட இழிவானது. தருகிறேன் என்று ஒருவன் சொன்னால் உயர்வானது, அப்படி தருகிறேன் என்று சொல்பவனை பார்த்து எனக்கு வேண்டாம் என்று ஒருவன் மறுத்தால் அது அதைவிட உயர்வானது என்ற ஒப்புயர்வற்ற பண்பாட்டை கொடுத்தவர்கள் தமிழர். இந்த கொடுன்னு போய் கேட்கறது இருக்கே, அது மிக மிக கஷ்டங்க. ஒருத்தட்ட போய் கையேந்தி நிற்பது மிக மிக கடினம். ஆனால் கொடுக்கின்ற இடத்தில் நாம் இருந்தால் வாங்குகின்ற இடத்தில் ஆண்டவனே வந்து நிற்பான். சிறுதொண்ட நாயனார் கொடுக்கணும்னு நினச்சாரு, சிவபெருமானே வந்தார். காரைக்கால் அம்மையார் கொடுக்கணும்னு நினச்சாரு, சிவபெருமானே வந்தார். இல்லையா? எல்லா நாயன்மார்களும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவுடன் வாங்குகின்ற இடத்திலே ஆண்டவனே நின்றார். இப்பொழுது பூசலார் இறைவனுக்கு கோயில் கட்ட வேண்டும் போய் வீடு வீடா பொருள் கேட்கிறார், யாரும் கொடுக்கல. கோவில் கட்டணும்னு மனசில் நினச்சிட்டார், முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் என்ன பண்ணார், ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆலயம் கட்டுவது போலே மனதிலே நினைத்து கொண்டு அடித்தளம் செய்து குளம் வெட்டி கோபுரம் நாட்டி பிரகாரங்கள் வகுத்து 5 பிரகாரங்கள் வைத்து பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை மனதினாலேயே உருவாக்கிவிட்டார். திருநின்ற ஊரிலே இருந்த ஒரு பக்தர். அதே நேரத்திலே காஞ்சிபுரத்திலே ராஜசிம்ம பல்லவன் ஒரு அற்புதமான ஆலயத்தை எழுப்பி குடமுழுக்கு நாளை குறித்து விட்டான். ஒரே நாள். இங்கே இருக்கக்கூடிய திருநின்ற ஊரிலே இருப்பவரும் ஒரு நாளை குறித்து விட்டார், ராஜசிம்ம பல்லவனும் ஒரு நாளை குறித்து விட்டான். இரண்டும் ஒரே நாளிலேயே இந்த குடமுழுக்கு வருகிறது. ராஜசிம்ம பல்லவன் கனவிலே போய் சிவபெருமான் சொன்னார், அப்பா, ஒரு நன்னாளிலே நீ குடமுழுக்கு விழா வைத்திருக்கிறாய், மிகவும் மகிழ்ச்சி தான். ஆனால் அதே நாளிலே என் அன்பன் திருநின்ற ஊரிலே ஒரு ஆலயம் கட்டி அந்த ஆலயத்திற்கு குடமுழுக்கு வைத்திருக்கிறான். நான் அங்கே செல்ல வேண்டும். அதனால் உன்னுடைய குடமுழுக்கிற்கு வர இயலாது. அதனால் என்னை மன்னித்துக்கொள், நான் வரமாட்டேன். நான் அங்கே போக வேண்டும், நீ வேறொரு நாள் வைத்துக்கொள்னு சொல்லிட்டு போயிட்டாரா? இப்போ ராஜசிம்ம பல்லவன் கனவு களைந்து
எழுந்தவனுக்கு பெரிய அடி. எல்லா ஏற்பாடுகளும் செய்தாகிவிட்டது, என்ன செய்கிறது? அப்படியானால் நாம் கட்டிய ஆலயத்தை விட அது பெரிய ஆலயமாகத்தானே இருக்கும்னு அந்த ஆலயத்தை தேடி போகிறான். அந்த ஆலயத்தை தேடி போய் திருநின்ற ஊரில் போய் அந்த மக்கள்கிட்ட கேட்குறான், இங்கே ஒருத்தர் இருக்காராமே, அவர் பெயர் பூசலார் என்று சொல்கிறார்கள், அந்த பக்தர் பெயர். அவர் கட்டிய ஆலயம் எங்கே என்று அரசன் படை பரிவாரங்களோடு வந்து கேட்கிறான். மக்கள் திகைக்கிறார்கள். அப்படி ஒரு ஆலயம் இங்கே இல்லை, புதிய ஆலயம் எதுவும் இல்லை. அப்படி ஒருவர் கட்டுவதாக இருந்தார், ஆனால் அடிக்கடி மரத்தடியிலே உட்கார்ந்து கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்து கொண்டிருப்பார், நீங்கள் அவரை போய் கேளுங்கள் என்றவுடன் அரசன் போய் பூசலார் முன்னால் நின்று, அப்பனே, நீ ஒரு பெரிய ஆலயத்தை கட்டியிருக்கிறாயாமே, அந்த ஆலயத்திற்கு குடமுழுக்கு வைத்திருக்கிறாயாமே, அந்த குடமுழுக்கில் இறைவனை தரிசனம் செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் பூசலார் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகுகிறது. அரசே, நான் அப்படி ஒரு ஆலயத்தை என் மனதினாலே தான் கட்டியிருக்கிறேன், அதற்கான குடமுழுக்கு இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் என் இதயத்திற்குள் இருக்கும் அந்த இறைவனை உங்களால் எப்படி தரிசிக்க முடியும்? நான் இதயத்திற்குள்ளே அல்லவா அந்த ஆலயத்தை எழுப்பியிருக்கிறேன் என்று பூசலார் சொன்னார். கோவிலுக்கு போவது ஒரு நிலை, கோயிலாக மாறுவதே ஒரு நிலை என்பதை பூசலார் காட்டுகிறார். சரி, இறைவன் எல்லா இடத்துலையும் தானே நீக்கமரம் நிறைஞ்சிருக்கான். ஆதியும் அந்தமும் இல்லா அற்புத ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாட்டடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கெட்டலுமே விம்மி மிமி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கடந்தால் என்னே ஈதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய். எல்லா இடத்திலையும் ஆதியும் அந்தமும் இல்லாத எல்லா இடத்திலையும் நீக்கமரம் நிறைந்திருப்பவன் தானே அந்த இறைவன். அங்கேயும் குடமுழுக்கு, இங்கேயும் குடமுழுக்கு, ஒரே இடத்துல அவர் அட்டன் பண்ண முடியாதா? நம்மளா இருந்தால் போக முடியாது மனிதர்கள். இறைவன் எல்லா இடத்துக்கும் போக முடியுமில்ல, ஏன் போகலை? அவர் ஏன் அங்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு பூசலார் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்தார் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான். என்ன காரணம் என்றால், இப்படி என்னுடைய அன்பன் இதயத்தினாலே ஒரு கோவிலை எழுப்பி இருக்கிறான், அவன் இதயமே கோவிலாக மாறி இருக்கிறது, உள்ளமே ஆலயமாக மாறி இருக்கிறது என்பதை இந்த உலகத்திற்கு சொல்வதற்காக இறைவன் கொண்ட திருவுளம்தான் அது. ஒரே நேரத்தில் செய்ய முடியாதா?